வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காதலை விட சக்தி வாய்ந்த ஒரு சத்தியம் இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு சொல்லுங்க? உண்மையத்தேன் சொல்றிய, அதுக்கு ஒரு அற்புதமான பாட்டு இருக்கு. எனக்கென இருப்பது ஒரு மனசு, அதை உனக்கென தருவது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசிறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. நீ மறந்தால் என்ன, மறுத்தால் என்ன, நீதான் இந்த ஒளி விளக்கு, என்றும் நீதான் இந்த ஒளி விளக்கு. காதை கறிக்கிறத மாப்ள. அன்பு செம்மையா பாடுனாங்க. இந்த பாருங்க, இந்த அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது ஆர்டிபிஷியல், அதெல்லாம் மனுஷன் உருவாக்குனது அன்பு. லவ் அண்ட் லவ் மேரேஜ் மட்டும்தான் நேச்சுரல். இந்த உலகம் என்னைக்கு உருவாச்சோ அன்னையிலேந்து இருக்கிற ஒரே சக்தி அது காதல் மட்டும்தான். எந்த சக்தியும் அப்படியே விட்டுட்டா வேஸ்ட். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. லைஃப ஒரு ஃபார்மேட் குள்ள கொண்டு வரணும். அப்பதான் அந்த ஆற்றல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் முழுக்க காதல் பரவி இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்றதுக்காக தான் கல்யாணங்கிற அமைப்பையே பெரியவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்படி முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கும் போதுதான் அந்த காதலுக்கே ஒரு மரியாதை. நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கும் போது 4 பேர் சந்தோஷப்படணும். பெத்தவங்களை அழ வச்சுட்டு ஆரம்பிக்கிற வாழ்க்கைய எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? பிள்ளைங்க ஓடி போயிட்டாங்கிற அவமானத்துல எத்தனை பெத்தவங்க உயிரை விட்டுருக்காங்க. காதல்னால போன உயிர் எத்தனை? நான் இப்படி சொல்லிட்டீங்க. காதலிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாம, பெத்தவங்கள விட்டு கொடுக்கவும் முடியாம சூசைட் பண்ணிட்டவங்க எத்தனையோ பேரு. காதல்னால போற உயிரை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா காதலுக்காக போற உயிருக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? யார் சொல்றது? இந்த உலகத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் இயக்கிக்கிட்டு இருக்கிற சக்தி காதல் மட்டும்தான் அன்பு. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல, எந்த தப்பும் இல்ல. கேட்டியாயா? காதலும் வீரமும் மட்டும்தான் தமிழ்நாட்டோட கல்ச்சரு. யோ, என்ன பாக்குற? முடிவா சொல்லு. நீங்க சொன்னது சரியா தான் இருக்கு, அவங்க பேசுறதும் சரியா தான் இருக்கு. கரெக்ட். என்னால ஒரு முடிவுக்கு வர முடியலையே. யோ ஷார்ப்பு, காதலுக்கு எண்டு கடை கிடையாதியா? அப்படியா? காதலிச்சு கல்யாணம் பண்றதுதான் ஏன் பெஸ்ட். உனக்கு எங்கயா இதெல்லாம் தெரிய போது? முட்டாளியா நீ? அத பத்திலாம் தெரியறதுக்கு உங்க அக்கா என்ன விட்டா தர மாப்ள. என்ன முன்னாடி சத்தம்? நெஞ்சு வலிக்குது. ஐயோ ஐயோ, டிரைவருக்கு என்ன ஆயிடுச்சு போல இருக்கு. என்னாச்சு? மாப்ள போய் என்னன்னு பாரு மாப்ள. தம்பி, என்னாச்சு? நெஞ்சு வலிக்குது. அண்ணா வண்டி நிப்பாட்டுங்க. நெஞ்சு வலிக்குது. யோ பாரு மெதுவா மெதுவா. ஏப்பா ரொம்ப முடியல, வண்டி ஓரமா நிறுத்துப்பா. மெதுவா நிப்பாடு தம்பி. மெதுவா. அண்ணா 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 என்னாச்சுன்னா? இறங்கு மாப்ள. எல்லாம் இறங்குங்க. அண்ணா என்னாச்சு? அண்ணா வாங்கண்ணா, வந்து உட்காருங்கண்ணா. வாங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. நான் சோடா வாங்கிட்டு வரேன், உட்காருங்க. அண்ணா ஒரு சோடா கொடுங்க, சீக்கிரம் வந்துடுறேன், இருங்க. என்னங்க குடிங்க. குடிங்க. இப்ப கொஞ்சம் ஓகேவா? பரவாயில்ல. இதுக்கு முன்னால நெஞ்சுவலி வந்திருக்கானே? மருந்து மாத்திரை எதுவும் கையில வச்சிருக்கீங்களா? இல்ல. ரொம்ப வலிக்குதானே? வலி குறையவே இல்லையா? கொஞ்சம் தேவலாமா. இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்தா முதல்ல எதுக்கு டிரைவிங்க்கு வரீங்க? அண்ட் இந்த மாதிரி லாங் ட்ரிப்புக்கு எதுக்கு ஒத்துக்கிறீங்க? எங்களுக்கு தானே தேவையில்லாத ரிஸ்க். இல்லம்மா, இது வரைக்கும் இப்படி ஆனதில்ல, இன்னைக்கு தான் திடீர்னு. என்ன, எந்த பக்கம் வலிக்குது? இந்த பக்கம் தாம்மா. நெஞ்சுவலி வந்தா இடது பக்கம் தானே வரும். அப்போ நெஞ்சுவலி இல்லையா? இல்ல, தெரியலம்மா. இங்கேயும் வலிக்குது, இங்கேயும் வலிக்குதும்மா.